தானே வச்சிருக்கீங்க. அவங்க யாரும் வரல, இனி அரை மணி நேரம் 1 மணி நேரம்னா கண்டிப்பா இதை நான் மறுபடியும் அந்த கடையில செய்ய போறேன். என்ன பண்ண போறீங்க? நான் ஊத்திக்க போறேன் சார். ஆல்ரெடி நான் ஊத்திட்டு தான் இருக்கிறேன். இப்போ உங்க சார் முன்னாடி தான் ஊத்திக்கிட்டேன். அந்த பெட்டுக்கு வேலை கட்டி இவர் முன்னாடி தான் ஊத்திக்கிட்டேன். மறுபடியும் நான் லைட்டர் முதல் கொண்டு இங்க தான் வச்சிருக்கிறேன். கேஸ் ஆன்ல தான் இருக்குது. வணக்கம் சார், நாங்கள் நாமக்கல் மாவட்டம் பரமத்தேரு தாலுக்கா பிராந்தகத்துலேருந்து பேசுகிறோம். நேற்று வந்து மண்டே பெட்டிஷன் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். எங்கள் கோயில் சார்பாக 32 பங்காளிகளுக்கும் எங்களுக்கு கோயிலில் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். 2021 2024 வரைக்குமே ராமசாமின்றவங்க வந்து ஆடியோ கம்ப்ளைண்ட் நிறையவே போட்டிருந்தாங்க. நேற்று பெட்டிஷன் கொடுத்ததுனால இன்றைக்கி வந்து ஆர்ஐயும் விஓவும் வந்து அந்த இடத்த சர்வே பண்ணுறதுக்காக வந்தாங்க. சர்வே பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு நேற்று எங்களை கூப்பிட்டு பேசி வச்சுட்டு இன்றைக்கி வந்ததையும் ஆப்போசிட் எதிர்த்தர முருகேசன் வந்து இதை வந்து சர்வே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டப்ப மேடம் வந்து விஓ ஆஃபீஸ் வாங்க, அவர் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு, நீங்கள் அங்கே பேசிக்கலாம் வாங்கன்னு எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. நாங்களும் போய் பேசினோம். பேசும்போது ஆர்ஐ வந்து முருகேசனோட அட்வொகேட் கிட்ட ஃபோன் மூலியமாக பேசிட்டு எங்களுக்கு எந்த தகவலும் சொல்லாமல் போனா மேடமும் ஆர்ஐ மேடமும் சேர்ந்து விஓ தான் இங்கே போனான்றவங்க அவங்க வந்து நேராக தாசில்தார் ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இதை வந்து ரொம்ப பாதிக்கப்படும். கிட்டத்தட்ட 4 வருஷமாக ரமேஷ் திலகா இவங்க தான் இங்கே இருக்கவங்க எல்லாம். இவங்க 4 வருஷமாகவும் பெட்டிஷன் கொடுத்து அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லிட்டு இவங்க விஓ ஆஃபீஸ் முன்னாடியே மண்ணெண்ணை ஊற்றிக்கிட்டாங்க. நாங்கள் தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணும்போது வீட்டுக்குள்ளே வந்து எல்லா மண்ணெண்ணையும் எடுத்து ஊற்றிக்கிட்டாங்க. இதை வந்து நாங்கள் 100க்கு ஃபோன் அடித்து சொன்னோம். சொல்லும்போது வேளாங்கண்ணி காவல்துறை வந்து எல்லாம் விசாரணை நடத்தும் போது மீடியா வந்ததுக்கப்புறம் தான் அவங்க வெளியே வந்திருக்காங்க. ஸோ இப்போ மண்ணெண்ணை ஊற்றுனால இவங்க இப்படி இருக்காங்க. இவங்களுக்கு நாளைக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ வருமோ என்ன வருமோ எங்களுக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் எங்களுக்கு விஓ எதுவுமே பண்ணி கொடுக்கல. தாசில்தார் இன்றைக்கி வந்து பண்ணுறேன் நாளைக்கு வந்து பண்ணுறேன்னு கிட்டத்தட்ட 4 வருஷம் இதே பதில் தான், இன்றைக்கும் இதுவே பதில் தான். நாங்களும் நிறைய இடத்துல மனு கொடுத்துறோம், மீடியா கிட்ட கொடுத்துறோம். இன்னும் என்ன சார் நாங்கள் பண்ணணும்? எங்களுக்கு அரசாங்கம் என்ன தான் பதில் சொல்லணும்? கோர்ட் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னா தினம் கூலிக்கு போகிறவங்க கிட்ட 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து செலவு பண்ணுறதுக்கு எங்கே பணம் இருக்கும்? இன்றைக்கே 15 நாள் இந்த கோர்ட்டுக்கு இதுக்கு அடைஞ்சாங்க. போன வாரம் இந்த வாரம் இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் அரிசி இல்லை, சாப்பாடு இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்களாம் பட்டினியாக இருக்காங்க. இன்னும் எந்த சூழ்நிலைக்கு போனால் இந்த அரசாங்கம் வந்து இந்த கோயிலை அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு மீட்டு தரும். எங்களுக்கு வந்து முருகேசன் மேலே இந்த அரசாங்கம் உடனடியாக இது எடுத்து எங்களுக்கு கோயிலை எங்ககிட்ட ஒப்படைக்கணும் சார். எங்களுக்காக இதை வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. இன்னும் எங்களை யாரெல்லாம் எங்கே கொண்டு போய் விடும்னு தெரியல. தயவு செஞ்சு முருகேசன் மேலே தீவிர நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கோரிக்கையாக வைக்கிறோம்.